ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஏன் டிலேனா, எனக்கு வந்து வீடியோ டவுன்லோட் பண்ண வீடியோவே வரமாட்டேன்ருச்சு. ஓரளவு வந்த வீடியோ வச்சு அதுக்கப்புறம் ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கலெக்ட் பண்ண பார்க்குறேன். டவுன்லோட் ஆகவே மாட்டேக்கு, என்னன்னே தெரியல. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினோட அப்பா வந்து பிலிப்ஸை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. பிலிப்ஸ் வந்துட்டு ஹீரோயினும் பிலிப்ஸும் எப்படிலாம் லவ் பண்ணாங்க, ஏன் பிரேக்கப் ஆச்சு, இதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அம்மா வந்து பொறுமையாக ஆரம்பிக்கலாமா, ஏன் அர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினோட அப்பா பிலிப்ஸை கொண்டுட்டு போய் தனியாக பேசுகிறாப்புல கூட்டிகிட்டு, இதை மாதிரி வந்து அந்த குழந்தை உன்னுடைய குழந்தை, என் பொண்ணையும் அந்த குழந்தையும் நீ ஏற்றுக்கிறியா, கல்யாணம் பண்ணிக்கிறியா டேரெக்டாக கேட்க, பிலிப்ஸும் சொல்கிறான், சரி ஓகே அங்கிள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிடுறான். ஆனால் ஹீரோயினோட அப்பா ஒரு கண்டிஷன் போடுறாரு. இப்போ மீடியா முன்னாடி வந்து தன்னுடைய பேத்தியை தான் குழந்தைன்னு சொல்லிட்டார் இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும், இது ஏதாவது சேஞ்ச் பண்ணால் என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும், அது அப்படியே போகட்டும் விடுங்க, ஆனால் பட் நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதுன்ற மாதிரி இவர் அந்த விஷயத்தை மாற்ற வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. என்னோட தம்பியை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அவனுக்கு குடும்பம் இவ்வளோ அவமானப்பட்டதுக்கு இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு மூஞ்சிலேயே ஒன்று வைக்கிறான். இதுக்கு நீ தகுதியான ஆள் தான்ற மாதிரி அடித்து போட்டுட்டு போக, இவனுக்கு வேறு என்ன செய்கிறது, ஹீரோயினை கல்யாணம் பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஃபோன் கால் வருது. இது மாதிரி வந்து ஹீரோயின் ஆல்ரெடி வேலை செஞ்சா இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வர சொல்லியிருக்காங்க. இவன் அப்படியே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக, அந்த சமயம் ஹீரோ கிராஸ் பண்ணி போகிறான். ஹீரோயின் யாரையும் இடிச்சிட்டா போல இருக்குது. அவங்க கையில் அந்த சாப்பாடெலாம் கொட்டிடுச்சு, பயங்கரமாக ஹீரோயினை திட்டுறாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். அவனால் வந்து மனசு கேட்கல. இப்போ என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி போக, இந்த ஃபியான்சி பொண்ணு விடவே இல்லை. நீ இரு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு உடனே அந்த காசெல்லாம் கொடுத்து, நீங்கள் போங்க, நீ வந்து வேலை செய்ய போ, இங்கே இருக்காத அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்தில் நெருங்க கூட விட மாட்டேங்கிறான் அந்த ஃபியான்சி. இதுதான் சாக்கு, ஹீரோ நம்ம தான் அடையணுன்ற மாதிரி இருக்க, இப்போ ஹீரோயின்ட்ட வந்து இந்த இவங்களுக்கு டிசைனே பண்ண தெரியல, ஹீரோயின்ட்டு தான் ஐடியா கேட்டுட்டு கிடக்காங்க. நம்ம ஹீரோயினும் போனால் போதும்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு வேற ஹவுஸ்லேருந்து கால் வருது, உனக்கு இங்கே எக்கச்சக்கமான வேலை இருக்குது, எங்கே போனவான்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் கிளம்பி போயிடுறான். இங்கே எல்லாருக்கும் காண்டாகுது. ஏன்னா இவ தான் யூனிக்காக யோசிக்கிறான், மற்றவங்களாம் ரிப்பீட்டட் பேட்டர்ன் கொடுக்கறதுனால ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் மனசை கேட்காம அவங்களுக்கான ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இந்த சமயத்தில் வந்துட்டு நம்மளுடைய இப்போ தான் காமிக்கிறாங்க, இந்த பிலிப்ஸ் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஒய்ஃபை காமிக்கிறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு உன்னை மீட் பண்ணணும்னு சொல்ல, உன்னை நான் மீட்டெல்லாம் பண்ண மாட்டேன், ஏதோ இருந்தாலும் லாயர் மூலியமாக பேசிக்கலாம்னு இவன் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். இந்த ஷைத்தான் எதுக்கு ஃபோன் பண்ணிச்சு, இது பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்க, இப்படியே காலையில் ஹீரோயினோட அப்பா ஹீரோவுடைய கம்பெனிக்கு வராரு. அப்பா ஹீரோயின் மூட்டை தூக்கிட்டு போகிறத பார்க்குறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க, இந்த பொண்ணு டீம் லீடராக இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு, இவர் ரொம்ப அன்லக்கி ஃபெலோ அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்கள் அப்பாவுக்கு மனசெல்லாம் உடைஞ்சு போகுது. தான் பொண்ணுக்காக அவர் எவ்வளோ பெரிய விஷயத்தை தியாகம் பண்ணியிருக்காரு, நான் தான் பொண்ணு இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காள் இந்த கம்பெனிலன்னு அவருக்கு மனசே கேட்கல. இப்படியே வந்துட்டு ஹீரோவுடைய அப்பாவை ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் பார்க்க வந்திருக்காரு. உள்ளக்கு போகணுன்னு டைரெக்டாக சொல்கிறாரு, என் பொண்ணை வந்து நீங்கள் எதுக்கு வந்து டீம் லீடர் ஆக்குனீங்க, நான் வந்து பிரசிடென்ட் ஆகுன்னு சொல்லி தான் ஆக்குனீங்களா, இப்போ என் பொண்ணு மூட்டை தூக்கிட்டு இருக்கா, அவளுக்கு பெரிய கனவுகள் இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் இல்லை, உங்கள் பொண்ணு சரியாக வேலை செய்யல, ப்ரமோட் பண்ணிட்டேன் அப்படின்னு இவர் சொல்ல, இங்கே பாரு, நீ எதுக்காக பண்ணுன்றது எனக்கு தெரியாது, என் பொண்ணை மட்டும் டீம் லீடர் ஆக்கலன்னு வச்சுக்கோங்க, உன்னை அவ்வளோதான், திரும்ப வந்து ஸ்பெஷல் ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்து உன் ஃபேஷன் ஃபைலை வந்து நான் வந்து ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவேன், பார்த்துக்கோ, என் பொண்ணுக்கு ஒழுங்காக வந்து அவள் டேலண்ட்டை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடு, பார்த்துக்கோன்ற மாதிரி ஹீரோயினோட அப்பா பயங்கரமாக மிரட்டி விட்டுட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. பிலிப்ஸோட டேட்டுக்கு தான் வந்திருக்கா. இதை வந்து ஃபியான்சி பொண்ணு பார்க்குறா. என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்க, இப்போ வந்துட்டு இந்த பிலிப்ஸே பார்த்துட்டு இருக்கிறப்போ என் ஃப்ரெண்டு தான் அவன்ற மாதிரி இந்த லாயர் பையன் சொல்கிறான். இதை வந்து இந்த ஃபியான்சி பொண்ணு நோட் பண்ணிக்கிறா. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா கூப்பிட்ருக்காங்க, கல்யாணத்தை பற்றி பேசுதான். நம்ம ஹீரோ சொல்லிடுறான், எனக்கு ஹீரோயின் தான் பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு அந்த பொண்ணை மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஃபியான்சி பொண்ணு பிலிப்ஸை பற்றி இந்த லாயர்கிட்ட நோண்டி நோண்டி கேட்டுட்ருக்கா. அவன் பாதி சொல்கிறான், பாதி சொல்ல மாட்டேங்கிறான் விவரத்தை. இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்போ இந்த பக்கம் ஹீரோயின் ஏதோ ஃபைலை சப்மிட் பண்ணுறதுக்காக ஹீரோ கிட்ட வந்திருக்கா. அப்போ நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போகிறா. அங்கே ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஹீரோவுக்கு வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணியிருப்பா. அது கீழே எழுதியிருக்கா, இந்த ட்ரெஸ்ஸை நான் பண்ணுறப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டேன், எனக்கு பிடிச்சவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, ஆனால் என் மனசு ஏன் இவ்வளோ வலிக்குதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எழுதி வச்சுருக்கா. நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட்டு, ஒரு வேளை லவ் பண்ணுறாளோ அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு பக்கம் இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட டேரெக்டாக கேட்டுறான், இங்கே பாரு, உனக்கு ஒரு குழந்தை இருக்குது, நீ சிங்கிள் மாம், அதனால தானே நான் தவிர்த்துக்கிறேன், ஒரு வேளை உன் குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்கேன்னு சொன்னால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிடுவியா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறான். ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. ஹீரோயின் சொல்லிடுறா, இல்லை இல்லை, நான் வந்து ஒருத்தரை நான் விரும்புகிறேன்,
அதனால வந்துட்டு நீங்க வந்து என்ன வேணா ஃபாலோ பண்ணாதீங்க. என் குழந்தையோட அப்பாவே நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர நான் இன்னமும் ரொம்பவே லவ் பண்றேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுறா. இங்க ஹீரோக்கு அவ்வளோதான். ரொம்ப உடைஞ்சு போயிட்டான். ஹீரோயின் சொன்னத நெனச்சு. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்ரூம்ல போய் அழுகுறா பயங்கரமா. ஹீரோயின் சொன்னத வச்சு நம்ம ஹீரோ வேற பயங்கரமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, "என் காதல் போச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ண லவ் பண்ணா. அவ இப்படி சொல்லிட்டாளே!" அப்படின்ற மாரி இருக்கு. இப்படியே வந்துட்டு இந்த ஃபியான்சி பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இப்ப இந்த லாயர கூப்பிட்டு வச்சு தெளிவா சொல்லிடுது. "இங்க பாருப்பா, எனக்கு ஒரு பையனோட என்கேஜ்மெண்ட் ஆயிருந்துச்சு. அந்த பையனோட என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருக்கு. அந்த பொண்ணு வேறு யாரும் கிடையாது. உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிலிப்ஸோட வருங்கால மனைவிய தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு." அப்படின்ற மாரி சொல்ல லாயருக்கு தூக்கி வாரி போடுது. இவளுக்கு இவங்க காதல பிடிச்சதுல ஒரு சந்தோஷம் அந்த ஃபியான்சிக்கு. இப்படியே ஹீரோயின் வந்து கிளம்பி போயிட்டுருக்கா ஆஃபீஸ்லேருந்து. ஹீரோவ பார்த்தோன்னே போய் ஒளிஞ்சிக்கிறான். நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்மள இவ தவிர்க்கிறா அப்படின்றத. ஹீரோயினை பொறுத்தளவுக்கு அந்த குழந்தைக்காகவும் அப்பாக்காகவும் தான் பிலிப்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறா. மற்றபடி ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி நான் வந்து நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் பிலிப்ஸ் கூட போகிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். இத்தனை நாள் அந்த குழந்தைக்கு அப்பா யார் அப்படின்ற கேள்வி நம்ம ஹீரோக்கு இருந்திருக்கும். இப்போ பிலிப்ஸ் கூட போகுமே ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இவன் கூட ஏன் இவன் சுற்றுறா, ஆரம்பத்துலேருந்து இவங்களுக்குள்ள ஏதோ கெமிஸ்ட்ரி ஓடுற மாதிரியே இருந்துச்சு. அப்போனா இவன் தான் அந்த குழந்தையோடைய அப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து இப்போ தான் முழுமையான விஷயத்தை கேட்சப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஸ்டன்னாகி போயிடுறான். இவனும் அவளோட ஜோடி அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு பக்கம் இருக்க. இந்த பக்கம் வந்து லாயர் கரெக்டாக வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஃப்ரெண்டு கிட்ட வந்து பற்ற வைக்கிறான். இந்த மாதிரி உனக்கு எதுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் என்னை பியூராக லவ் பண்ணுறா. இதை மாதிரி ஒரு காதல் நான் எத்தனோ பொண்ணை டேட் பண்ணியிருக்கேன். இப்படி யாருமே என்னை பியூராக லவ் பண்ணது கிடையாதுன்ற மாதிரி சொல்ல, பார்த்துக்கோப்பா அந்த ஹீரோ பையன் தெரியும்ல, அவன் என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டானா, வேறு யாருக்காகவும் கிடையாது, உன் ஆளுக்காக தான். அவன் கொத்திட்டு போயிடாம அப்படின்னு சொல்ல, இவனுக்கு மண்டை சூடாயிடுது. ஐயோ இப்படி ஒரு ட்ராக் போதான்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு இந்த பிலிப்ஸ் என்ன பண்ணுறான்னா, ஹீரோவுக்கு கால் பண்ணிட்டு, "இப்போயே நான் உன்னை மீட் பண்ணும், உடனே காஃபி ஷாப்புக்கு வா" அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இதுக்காக தான்டா காத்துட்ருக்கேன், நீ வா, உன்கிட்டயும் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறான். இப்படியே 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு மாற்றி மாற்றி பார்த்து முறைச்சிக்கிட்டு ரொம்ப ஹார்டாக ஷேக் ஹேண்ட்லாம் கொடுத்துட்டு, எனக்கு நீ தாண்டா எதிரி, உனக்கு நான் தாண்டா எதிரின்னு பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு மேலே ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் தான் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படியே வந்துட்டு இந்த பிலிப்ஸ் எதுக்காக வந்திருப்பான், ஹீரோயினுக்காக தான் ஹீரோ கம்பெனிக்குள்ளே வந்திருப்பான். இப்போ ஹீரோயின் தனக்கு கிடைச்சதுனால ஹீரோவுடைய அந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, கே ப்ராஜெக்ட், அதை விட்டு வெளியே வந்துட்டேன், இனிமேல் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை நான் வந்து லவ் பண்ணுறேன், நாங்கள் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஹீரோவுக்கு பயங்கரமாக வெறி வேற ஆகிடுது. என்னடா இது, ஒரு நாள் எவ்வளோ ஷாக் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிலிப்ஸ்க்கே ஏதோ சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. குழந்தைய பிலிப்ஸ் கிட்ட தான் விட்டுருக்கா போல இருக்குது. கொஞ்சம் 2 பேரும் அட்டாச் ஆட்டுன்னு சொல்லிட்டு இப்படி இந்த பிலிப்ஸுக்கு குழந்தை மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது நம்ம பிள்ளை தானான்ற மாதிரி அந்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு இவனும் யோசிச்சுக்கிட்டே அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து சடனாக வந்துடுறாங்க. வந்தோடனே குழந்தை கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நான் வந்து கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறான். அதை வந்து ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் வந்து ஒரு ஷூ இருக்குது. அந்த ஷூவில் வந்து இவன் நடுவில் வந்து ரிங்கை வந்து கெட்டி வச்சுருக்கான். வச்சுட்டு, "நீ வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்" அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு, "இனிமேல் நான் உன்னை வருத்தப்படவே விட மாட்டேன், என்னை நம்பு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு" அப்படின்ற மாதிரி ரொம்ப மன உருகி பேசுகிறான். ஹீரோயினுக்கும் அப்படியே அழுகியாக வருது. சரி, நம்ம இவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு தடவை நான் ஹர்ட் பண்ண மாட்டலைன்னு கேட்டு தான் ஹீரோயின் வந்து அந்த ரிங்கையே மாட்டிக்கிறா. இவனும் வாக்கு கொடுக்குறான். 2 பேருமே ஹக் பண்ணி ஓரளவு ஒன்று சேர்ற மாதிரி காட்டுறாங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு இன்னமும் மனம் வந்து நிறைவாக இல்லை. இவன் மேலே முன்னாடி இருந்த காதல் சுத்தமாக இல்லை. இப்படியே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே வந்துட்டு இந்த பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து டொனேஷன் வந்து பண்ணணும். அதுக்காக வந்து பாக்ஸில் இருக்குது. நீ போயிட்டு ஹீரோ கிட்ட போய் காமி, அவன் தானே சிஇஓ, அவன் பார்த்து ஓகே பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்படியாக எல்லோரும் பிடிச்சி அனுப்பி வைக்க, நம்ம ஹீரோயின் பாக்ஸோடு வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோ சொல்லியிருந்திருப்பான், அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வராத, எதாக இருந்தாலும் மெயில் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். இப்போ ஹீரோயின் பாக்ஸோடு நிற்க, சரி கூடுன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போய் நம்ம ஹீரோ வைக்கிறான். அந்த பாக்ஸை கட் பண்ணுறதுக்காக போய் கத்தி எடுத்துகிட்டு வான்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு வந்து கத்தி வச்சு அறுக்கிறான் பாருங்களேன். அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவனோட கையவே கட் பண்ணிடுறான். பயங்கரமா ப்ளீட் ஆகுது. ஹீரோயின் டிஷ்யூ பேப்பர் வச்சு பிடிக்கிறா பாருங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த ரிங்கை பார்த்துடுறான். அவ்வளோதான், ஹீரோக்கு ஹார்ட் பிரேக்கே ஆகிடுச்சு. இவங்க ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க போல இருக்கே அப்படின்னு ஒரு பார்வை தான் பார்க்குறான் ஹீரோயினை. அங்கே ஹீரோயினுக்கு குற்ற உணர்ச்சி தாங்க முடியல. அவளுக்கும் தெரியும் ஹீரோ தன்னை லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஹீரோ சொல்கிறான், "நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு, உனக்கு மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாயிரு, இன்னொரு தடவை உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ அப்படி நடந்துக்கிற மாட்டேன்."
நீ உன் மனசுக்கு பிடிச்சவனோட சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு போதும் அப்படின்ற மாரி தியாகி மாரி நம்ம ஹீரோ பேச, நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பயங்கர அழுகையா வருது. அப்படியே அழுதுகிட்டே பாத்ரூம்ல போயிட்டு அந்த ரிங்க பார்த்துட்டு அழுகுறா. அவளுக்கு இப்ப ஹீரோவையும் பிடிச்சிருக்கு. இப்போ ஒண்ணுமே செய்ய முடியல. அந்த மாரி சிச்சுவேஷனா இருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோவுடைய அப்பா வந்து ஹீரோயின கூப்பிட்டு பேசுறாரு. "என் பையனுக்கு உன்ன தான் பிடிச்சிருக்கான். அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ இன்னொரு பையனோட என்கேஜ்மெண்ட் வேற பண்ணிட்டு வந்து நிக்கிற. என் பையன பார்த்தா உனக்கு என்ன விளையாட்டு பொம்மை மாரி தெரியுதா? தேவைன்னா பயன்படுத்திக்கிறதுக்கு, தேவையில்லன்னா விட்றதுக்கு. இங்க பாரு, இன்னொரு தடவ அவன ஏமாத்தணும்னு நெனச்ச உனக்கு அவ்வளவுதான். வர டிசம்பர் மாசம் அவனுக்கு கல்யாணம்." அப்படின்ற மாரி வேற இவரு சொல்லிடுறாரு. வார்ன் பண்ணி அனுப்பிடுறாரு. இது மாரி வந்து இந்த ப்ளே கேர்ள் வேலைலாம் பார்த்துட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம ஹீரோ வெளிய நின்னுட்டு கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம பண்ண தப்புக்கு எதுக்கு இந்த பிள்ளைய திட்டுறாரு அப்பா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஹீரோயின் ஒரு மாரி கண் கலங்கி வந்துட்டுருக்க. ஹீரோ சொல்றாரு, "சாரிங்க. என்னால தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் தான் உங்கள லவ் பண்ணேன். ஆனா எல்லாரும் உங்கள போய் திட்டிட்டு இருக்காங்க." அப்படின்ற மாரி சொல்ல, "ப்ளீஸ் இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க. என் பின்னாடி சுத்தாதீங்க. இதுவரைக்கும் நான் பட்ட அவமானங்கள்லாம் போதும். நானும் ஒரு மனுஷி தானே." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு போக, சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே போறான். இந்த பக்கம் பிலிப்ஸ் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசிட்டு குஷியா வந்துட்டுருக்கான் ஹோட்டல்லேருந்து. அப்ப எதிர்க்க பார்த்தா தன்னுடைய ஒய்ஃப் வந்து சைனாலேருந்து இங்க கொரியா வந்துட்டா. அவள வந்து இவன் பார்த்து ஷாக் ஆக, அவ என்னமோ பக்கத்துல வந்து ஹக் பண்ணிட்டுருக்கா. "உனக்கும் எனக்கும் வந்து டைவர்ஸ் ஆகல. நான் உன்ன ரொம்பவே மிஸ் பண்றேன். நம்ம இன்னமும் லீகலா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அத மறந்துறாத." அப்படின்ற மாரி சொல்ல இவனுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த சண்டால பாவி இப்ப எதுக்கு வந்தா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த பக்கம் காலையில ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ, ஹீரோயின் கையில வந்து அந்த ரிங்க பார்த்துடுறாங்க. எல்லாரும் ஹீரோயினுக்கு என்ன கல்யாணம் ஆக போதான்னு கேட்டா, ஃப்ரெண்டு கறி ஆமா இவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோயினும் பிலிப்ஸும் மீட் பண்றாங்க. அப்ப பிலிப்ஸ் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிர்றான். "என்னோட மனைவி சைனாலேருந்து கொரியா வந்திருக்கா. அவ கொஞ்சம் வந்து சைக்காலஜி ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கா. அவ ஏதாவது உன்கிட்ட சொன்னா நம்பாதன்ற" மாரி சொல்ல, "அவ எதுக்கு வந்திருக்கா? உனக்கு அவளுக்கு தான் டைவோர்ஸ் ஆயிடுச்சுலன்னு" சொல்ல, அப்ப பிலிப்ஸ் வந்து "இல்ல, இல்ல அவ என் மேல இன்னமும் கிரேஸா இருக்கா. அதனால தான் வந்திருக்கான்ற" மாரி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். இப்படி சமாளிக்கிறதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.